Hey guys, இந்த வீடியோவில் டாப் 10 நியூ லான்ச்டு பைக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த 2024 லான்ச் ஆன பெஸ்ட்டான டாப் 10 பைக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த 10 பைக்கில் பிடிச்ச பைக் எது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு இப்போ லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய கான் கிளாசிக் 350 அப்படிங்கிற பைக் தான். இந்த பைக்கோட ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா 2,35,000 கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் மட்டும் இல்லைங்க, இந்த பைக்கோட கான்ஃபிகரேஷனும் தாறுமாறாக இருக்குது. இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஒரு பாபர் இன்ஸ்பயர்டு பாடி ஸ்டைல், ஸோ ஒரு பாபர் டிசைனில் இருக்கக்கூடிய ஒரு கிளாசிக் 350 அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியுது. இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் 349cc சிங்கிள் சிலிண்டர் ஃபியூல் இன்ஜெக்ஷன் ஏர் கோல்டு இருக்கக்கூடிய ஒரு தாறுமாறான இன்ஜின் தான். 20 ஹார்ஸ் பவரும் 27 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் ட்வின் ஷாக் அப்சர்வர் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS அவைலபிளாக இருக்கு. இந்த பைக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல வைப்ரண்டான கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆரஞ்சு, ப்ளூ, இந்த மாதிரி நிறைய நியூ கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லைட்டிங் செக்ஷன் எல்லாமே வந்து எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அவைலபிளாக இருக்கு. நேவிகேஷனும் இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா அப்ரேட்டான ஹேண்டில் பார் டிசைன் வந்து கொடுத்துருக்கிறதுனால கம்ஃபர்டபுள் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கு அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போக் வீல்ஸும் வந்து அவைலபிளாக இருக்கு. அலாய் வீல்ஸும் அவைலபிளாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார் அண்ட் மிரர்ஸும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹேண்டில் பார் கிரிப் நல்லா இருக்கு. கஸ்டம் ரைடர் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளாலையும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற முடியும். அதை வந்து ராயல் என்ஃபீல்டுமே பார்த்தீங்கன்னா அவங்களே கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணியுமே வந்து இந்த பைக்கில் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. ரெண்டாவதாக பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ்டனோட கிராஸ் ஃபயர் 500Xங்க. பிரிக்ஸ்டன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய செக்மெண்ட்ஸில் பைக் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த கிராஸ் ஃபயர் 500X அப்படிங்கிறது ஒரு ரோட்ஸ்டர். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 4,74,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பிரிக்ஸ்டன் பார்த்தீங்கன்னா UK பேஸ்டு மோட்டார் சைக்கிள் பிராண்ட். இந்த பிராண்ட்லேருந்து நமக்கு வந்து கிராஸ் ஃபயர் 500X அப்படிங்கிற ரோட்ஸ்டரும் லான்ச் பண்ணியிருக்காங்க. 4,74,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில். இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான 486cc இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். 48 ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர் தாங்க மைலேஜே கொடுக்க முடியும். ஒரு நியோ ரெட்ரோ ஸ்டைல் மோட்டார் சைக்கிள் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியூவல் சேனல் ABS, ப்ளூடூத் கனெக்ஷன் எல்லாமே இந்த பைக்கில் அவைலபிளாக இருக்கும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 இன்ச் அலாய் வீல்ஸ் தான் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கொடுத்துருக்காங்க. ஸ்போக் வீல்ஸும் அவைலபிளாக இருக்கு. பில்லியனுக்கு கிராப் ரேல்ஸ் நல்லா இருக்கு. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 190 கிலோகிராம் வெயிட் இருக்கு. 13.5 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியும் கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட் ஸ்லாங்கில் உங்களுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஸ் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல யூஸ் டிஃபரண்ட் ஃபோக்ஸும் ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷன் தான் அவைலபிளாக இருக்கு. நல்ல நியோ ரெட்ரோ டிசைன், சர்க்குலரான LED ஹெட்லாம்ப்ஸ், சர்க்குலரான டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் பைக்கோட வெயிட் ரொம்பவே அதிகமாக இருக்கு. மற்றபடி ஒரு தாறுமாறான ரோட்ஸ்டர் இந்த பிரிக்ஸ்டன் கிட்ட இருந்து நம்ம சூப்பரான ஒரு பைக்கை தான் இருக்கு. மூணாவதா பாத்தீங்க அப்படின்னா KTM ஓட டியூக் 890R. KTM பாத்தீங்கன்னா 1290, 1000லேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்வென்ச்சர் பைக் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ 1000 அப்படிங்கிறது 1290 அந்த மாதிரி. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போற பைக் டியூக்ல 890R தான். இந்த 890R பார்த்தீங்கன்னா 14,50,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. எனக்கே வந்து சிரிப்பாக இருக்குது. ஸோ 890R பார்த்தீங்கன்னா ஒரு தாறுமாறான பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு மோட்டார் சைக்கிள்ங்க. இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிக்விட் கூல்டில் கொடுத்துருக்காங்க. 2 சிலிண்டர் பைக். ஸோ பேரலல் ட்வின் 8 வால்வ் DOHC இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. 889cc லிக்விட் கூல்டு இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக் தமிழ்நாடுல உங்களுக்கு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் எவ்வளோ வரும் அப்படின்னா 17,11,000 அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. 121 ஹார்ஸ் பவரும் 99 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ புல்லட்டை விட அதிகமான வேகத்தில் தான் போகும்னு நினைக்கிறேன். பாஷ் கிட்ட இருந்து நமக்கு ரைட் பை வயர் டெக்னாலஜி இந்த பைக்கில் இருக்கு. ஸோ மைலேஜ் 20க்கும் கம்மியாக தான் இந்த பைக்கில் வந்து கிடைக்கும். ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா டியூவல் டிஸ்க்கும், ரியரில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ லீன் ஆங்கிள் சென்சிட்டிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 மோட்ஸும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு 17 இன்ச்சில் உங்களுக்கு அலாய் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரைடிங் மோட்ஸுமே இதில்
அவைலபிளாக இருக்குது. ரெயின், ஸ்ட்ரீட், ஸ்போர்ட்ஸ் அண்ட் ட்ராக் மோட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டியூவல் சேனல் ஏபிஎஸ்ஸாக இருக்கட்டும் அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும் எல்லாமே தாறுமாறாக இருக்குது. இனிஷியல் பிக்கப் டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லவே வேண்டாம், தாறுமாறான வேகத்தில் தான் போகும். டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. 14 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 180 கிலோகிராம் வந்து வெயிட்டும் இருக்கு. இந்த பைக்ல பார்த்தீங்கன்னா 43 mm WP அபெக்ஸ்ல இருந்து யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸும் ரியர்ல மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்ல எல்இடி ஹெட்லாம்ப், எல்இடி டெயில் லேம்ப், எல்இடி இண்டிகேட்டர்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பெஸ்டான 890R இந்தியாவில் KTM லான்ச் பண்ணது ஒரு பெஸ்டான விஷயமா இருக்கு. நாலாவதா பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜோட பல்சர் N125. இவ்வளோ காஸ்ட்லியான ஒரு பைக்கை பற்றி பார்த்தோம். 15-16 லட்சம்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ 1 லட்சத்துக்கும் கம்மியான ஒரு 125cc பஜாஜோட பல்சர் பைக் N125 லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட டிசைனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்யூஷுவலாக தான் இருக்குது. நம்ம யூஸ்வலாக 125cc ஒரு கம்ப்யூட்டர் பைக்கோட டிசைன் அப்படின்னு நம்ம ஒன்று யோசிச்சு வச்சிருப்போம். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைனாக கொடுத்துருக்காங்க. 94,707 அப்படிங்கிற ப்ரைஸில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரைஸுங்க. ஸோ 1,10,000 ரூபாயிலே உங்களால் ஆன் ரோட் பைஸில் வாங்க முடியும். இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 124.5cc ஏர் கோல்டு சிங்கிள் சிலிண்டர் 2 வால்வ் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 12 ஹார்ஸ் பவரும் 11 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. 55லேருந்து 60 km/h மைலேஜ் தாராளமாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட்ல சிங்கிள் டிஸ்கும் ரியரில் ட்ரம் பிரேக்கும் தான் இருக்கு. அண்ட் 17 இன்ச்சில் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கீ ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. ஆல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல், அதுக்கப்புறம் ஸ்டைலிஷான அலாய் வீல்ஸ், அட்ராக்டிவான கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மோனோ ஷாக் சஸ்பென்ஷன்ஸ், ஏரோடைனமிக்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் லைட் வெயிட்டான ஒரு பைக், யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் இருக்கு, வைடான ரேடியல் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான பெஸ்ட்டான விஷயங்களும் இந்த பைக்ல இருக்கு. அண்ட் 9.5 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, இந்த மாதிரி நிறைய பெஸ்ட்டான விஷயங்கள், எல்இடி ஹெட்லாம்ப், அதுக்கப்புறம் எல்இடி டெயில் லேம்ப், எல்இடி இண்டிகேட்டர்ஸ், யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட், இந்த மாதிரியான பெஸ்ட்டான விஷயங்களோட தான் பல்சர் N125 லான்ச் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான பைக் தான். அஞ்சாவதா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ட்ரையம்ப் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்பீட்ல T4 அப்படிங்கிற ஒரு மாடல். இது பார்த்தீங்கன்னா ஒரு 2,17,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 14 15 லட்ச ரூபா. அதாவது நார்மல் ஸ்பீட் 400 இருந்து நமக்கு வந்து ஒரு 15,000 ரூபா கம்மியாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 2,17,000 அப்படிங்கிற ஒரு பிரைஸ் தான். இந்த ஸ்பீட் T4 அப்படிங்கிற பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியோ ரெட்ரோ ரோட்ஸ்டர் தான். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளான ரைடிங் எர்கனாமிக்ஸ் இருக்கு. ஓரளவுக்கு நல்ல குஷனிங்கான சீட், அதுக்கப்புறம் பில்லியனுக்கு கிராப் ரேல்ஸ், 17 இன்ச் அலாய் வீல்ஸ், அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள். டிசைனுமே ஓரளவுக்கு ஓகேவான டிசைன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அண்ட் இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 398cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்ட் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 30 ஹார்ஸ் பவரும் 36 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. நல்ல உங்களுக்கு அந்த டிசைன், அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட அந்த லோ எண்ட் டார்க் அப்படிங்கிறத என்ஹான்ஸ் பண்ணியிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இதில் 17 இன்ச் அலாய் வீல், எல்இடி லைட்டிங் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், டியூவல் சேனல் ஏபிஎஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய பைக்ஸுக்கு ரைவலாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக ட்ரையம்போட ஸ்பீட் T4 அப்படிங்கிற மாடல் வேல்யூ ஃபார் மணியான பைக் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்ததா 6வதா பார்த்தீங்க அப்படின்னா ஜாவாவோட 42FJ அப்படிங்கிற இந்த ஒரு மாடல். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 2 லேக்ல இருந்து 2,16,000 வரைக்கும் இந்த மாடலோட பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாவாவோட 42 அப்படின்னு நம்ம எடுக்கும்போது FJ அப்படிங்கிற ஒரு வேரியன்ட் தான் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் தமிழ்நாடு ஆன் ரோட் பிரைஸ்னு பார்த்தீங்கன்னா 2,50,000 உங்களால் பை பண்ண முடியும். இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரூசர் மாடல் பைக். இன்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது 334cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்ட் DOHC மோட்டார் யூஸ் பண்ணியிருக்காங்க. 28.7 ஹார்ஸ் பவரும் 29 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் இன்டர்வல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் மாதத்துக்கு அப்புறம் கூட நீங்கள் வந்து இந்த பைக்கை சர்வீஸும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் லாங்கர் டூரேஷனும் கொடுத்துருக்காங்க இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும். பிரேக்ஸ்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ், ரியரில் ட்வின் ஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதுக்கப்புறம் லைட்டிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்இடியில் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் வந்து அவைலபிளாக இருக்கு. 184 கிலோகிராம் வெயிட் அண்ட் 12 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டா ஜாவா கிட்ட இருந்து ஒரு நல்ல க்ரூசர் பைக்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க FJ அப்படிங்கிற ஒரு மாடல். அடுத்ததா 7வதா பார்த்தீங்கன்னா ஹீரோவோட மேவரிக் 440 அப்படிங்கிற ஒரு மாடல். இந்த பைக்
குமே ஒரு க்ரூசர் பைக் தான். ஸோ ஹீரோவோட மேவரிக் 440. இந்த பைக் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், ஒரு பெஸ்ட்டான ஒரு மாடல். இந்த பைக் பொறுத்த வரைக்கும் 440 சிசி ஆயில் கூல்டு தான் கொடுத்துருக்காங்க. 2 வால்வ் SOHC இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 27 ஹார்ஸ் பவரும் 36 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்கு அண்ட் அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் லிட்டராவது மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS, ஸ்போக் வீல்ஸ் அவைலபிளாக இருக்கு. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான டிசைன், நல்ல வைப்ரண்டான கலர்ஸும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 13.5 liters fuel tank capacity, 187 kg weight, 175 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்ல கம்ஃபர்டபுளான ரைடிங் எர்கனாமிக்ஸுமே அவைலபிளாக இருக்குது. நல்ல ரிஃபைண்டான இன்ஜினுமே இருக்குது. எட்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜோட பல்சர் NS 400Z அப்படிங்கிற இந்த ஒரு மாடல். ஸோ நம்ம ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்தோம் NSல 400 எப்படா லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக லான்ச்சும் பண்ணிட்டாங்க. 1,85,000 எக்ஸோரூம் ப்ரைஸில். ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் 400 சிசியில் அஃபோர்டபுள் ப்ரைஸுக்குமே கொடுத்துருக்காங்க பஜாஜ். இந்த பைக் பார்த்தீங்கன்னா 373 சிசி சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்டு 4/4 வால்வில் DOHC மோட்டார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 40 ஹார்ஸ் பவரும் 35 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸும் அவைலபிளாக இருக்கு. ரைட் பை வயர் டெக்னாலஜி இருக்கு. அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. நல்ல மைலேஜ், டியூவல் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், 17 inch அலாய் வீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷன் இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸும், ரியர்ல மோனோஷாக் சஸ்பென்ஷன் 6 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள்ல கொடுத்திருக்காங்க. 174 kg வெயிட்டும் 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டியும் அவைலபிளா இருக்கு. இந்த பைக்ல பாத்தீங்கன்னா முழுக்க டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட அவைலபிளா இருக்கு. லேப் டைமர் எல்லாமே உங்களால பார்த்துக்க முடியும். டிஸ்டன்ஸ் டு எம்டி, இன்ஜின் இண்டிகேட்டர் எப்படி இருக்கு அண்ட் கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்மளால பார்த்துக்க முடியும். லைட்டிங் செக்ஷன் பாத்தீங்கன்னா எல்லாமே ரெடியில கொடுத்திருக்காங்க. பில்லியனுக்கு USB சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. ரைடிங் மோட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸ்டாண்ட் அலாரம், பில்லியனுக்கு கிராப் ரெயில்ஸ், இந்த மாதிரி பெஸ்ட்டான ஒரு NS 400 தான் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்பதாவதா பார்த்தீங்க அப்படின்னா ராயல் என்ஃபீல்டோட கொரில்லா 450. இந்த கொரில்லா 450 இப்போ தான் லான்ச் பண்ணாங்க ரீசெண்டாக, ரோட்ஸ்டர் மாடல். இந்த கொரில்லா 450 பொறுத்த வரைக்கும் 2,54,000 எக்ஸோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பைக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு 452 சிசி சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்டில் தான் கொடுத்துருக்காங்க. DOHC மோட்டார் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 3 லட்ச ரூபா வந்துடும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. ஸோ 3 லட்ச ரூபாய்க்கு இந்த கொரில்லா 450 ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா யோசிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பதிலாக இருக்கும். 40 ஹார்ஸ் பவரும் 40 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்கு. அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச், டியூவல் டிஸ்க் பிரேக், அதுக்கப்புறம் டியூவல் சேனல் ABS அவைலபிளா இருக்கு. 17 inch அலாய் வீல்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும், ரியர்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. மினிமலான அந்த ஒரு டிசைன், ஒரு நல்ல வைப்ரண்டான கலர்ஸ் இருக்கு அண்ட் ஆப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் இருக்கு. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, நேவிகேஷனோட 191 kg வெயிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக்கோட பேலோட் மேக்ஸிமம் பண்ணிக்க முடியும். 11 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டியும் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்லயுமே ரைடிங் மோட்ஸ், USB சார்ஜிங் போர்ட், பில்லியனுக்கு கிராப் ரெயில்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. டெஃபினட்டா ஒரு பெஸ்டான பைக்கா இருக்கு. ஸோ 10ஆவதா பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச எக்ஸ்ட்ரீம் 125R ஹீரோ கிட்ட இருந்து. ஹீரோவோட இந்த எக்ஸ்ட்ரீம் 125R பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃபார் மணியான பைக் அப்படின்னு சொல்வேன். இப்போ சில வருஷங்கள்ல லான்ச் பண்ண பைக்லயே எக்ஸ்ட்ரீம் 125R ஒரு பெஸ்டான பைக்கா இருக்கு. டிசைன் கொஞ்சம் பல்கியரான டிசைனா இருக்கு. 95,000 எக்ஸோரூம் பிரைஸ்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஜின் பார்த்தீங்கன்னா 124.7 சிசி ஏர் கோல்டு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. 11.4 ஹார்ஸ் பவரும் 10.5 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்கு. ஃப்ரண்ட்ல சிங்கிள் டிஸ்கும், ரியர்ல ட்ரம் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. 17 inchல தான் வந்து அலாய் வீல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கு. 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டியும் கொடுத்துருக்காங்க. LED ஹெட் லேம்ப், LED டெயில் லேம்ப், LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பில்லியனுக்கு கிராப் ரெயில்ஸ் அவைலபிளா இருக்கு. நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டியும் இருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். நல்ல ஒரு பெஸ்டான டிசைன், சூப்பரான பிரைஸ்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதாங்க டாப் 10 பைக்ஸ். இதோட இன்னொரு பைக்கும் இருக்கு. பஜாஜ் லான்ச் பண்ண ஃப்ரீடம் 125 அப்படிங்கிற இந்த ஒரு சூப்பரான ஒரு மாடல். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு CNG மாடல், நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பைக்குமே பார்த்தீங்கன்னா 1,10,000 எக்ஸோரூம் பிரைஸ்ல அஃபோர்டபுள் கிடைக்கக்கூடிய ஒரு CNG மாடல் பைக். இதுவுமே வந்து பஜாஜ் லான்ச் பண்ணியிருந்தாங்க நல்ல ஒரு கான்ஃபிகரேஷன்ல. ஸோ ஒரு சூப்பரான பைக் தான் இந்த CNG பைக்கும். ஸோ மைலேஜ் பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் நமக்கு கிட்டத்தட்ட 130யும், உங்களுக்கு CNGயில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கும் அதிகமாகவும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. டாப் ஸ்பீட் கிட்டத்தட்ட 95 km/h வந்து தாராளமாக போக முடியும். ஸோ நீங்கள் இந்த டாப் 10 பைக்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு எந்த பைக் ரொம்ப பிடிக்குங்கிறத காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.
அடுத்து இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பைக்ஸை பற்றி நம்ம சேனலில் வீடியோஸ் வரப்போகுது. எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹேவ் அ குட் டே.